வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வழக்கறிஞர் சிராஜுதீன் அவர்களும் வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இது தேசிய நியமன நீதிபதிகள் நியமன தேசிய ஆணையத்திற்கு வரும் எதிர்ப்புகள் எச்சரிக்கைகளாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு, வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்வது மட்டும்தான் நீதிபதிகளுக்கான வேலை, இந்த மாதிரி சக நீதிபதிகளை நியமிப்பது அல்ல அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தன்னுடைய நிலையை அந்த வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் மத்திய அரசினுடைய நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ உள்ள சிஸ்டத்துலேயும் நீதிபதிகள் மற்ற நீதிபதிகளை யாரும் நியமிக்கவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சயின்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வைங்களேன், இன்டர்வியூ நடத்துகிறாங்க. நடத்தும் பொழுது யார் அதில் திறமையானவர், யார் சூட்டபிள் பர்சன் அப்படிங்கிறது அந்த இன்னொரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை கண்டுபிடித்து அவர்கள் மேலே அமுச்சு விடும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு வழக்கறிஞராக தொழில் செய்யக்கூடிய ஒருத்தரை டே டு டே பேசிஸில் பார்த்துட்டு இருக்கிறது மற்ற நீதிபதிகள் தான். அந்த நீதிபதிகள் தாங்கள் பார்க்கக்கூடிய வழக்கறிஞர்களை அவர்கள் தகுதியானவர்கள் தானா, அவர்களுக்கு நாலேஜ் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, சூட்டபிள் பர்சனா, வந்தால் கரெக்டாக இருப்பாங்களா, இந்த மாதிரி பல விஷயங்களை அவர்களுக்கு தான் தெரியும். தெரியும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி இந்த நபர் நீதிபதியாக ஆனால் அவர்கள் சரியாக இருக்கும் அப்படிங்கிற அவங்க ஒப்பீனியன் என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறது, அவங்கள பற்றி விசாரிக்குது. சுப்ரீம் கோர்ட்டு அந்த வெவ்வேறு இன்புட்ஸை வச்சு அவங்களும் அதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி இதை என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அதனால் அல்டிமேட் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். இது நீதிபதிகள் கிடையாது. நீதிபதிகளுடைய ரோல் யாரெல்லாம் சூட்டபிளாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய ஒப்பீனியன், அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் தான் அனுப்பிச்சுடுறாங்க. அதனால அவங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் தப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் தப்புன்னு சொல்றாரு. பரிந்துரைக்கிறது மட்டும்தான் நீதிபதிகள் செய்யறோம், நியமிக்கிறது இல்லை, நியமனம் குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுது அப்படிங்கிற வாதத்தை நீங்களும் ஏற்கிறீங்க? இல்லை, நான் ஏற்கிறேன். என்னென்னா, நண்பர் சிராஜ் சொன்னது போல், அதாவது என்ன வழக்கறிஞர் இப்படிப்பட்ட வழக்குகளை திறம்பட நடத்துகின்றார். இப்பொழுது இருக்கக்கூடிய நீதிபதிகளாக இருக்கக்கூடிய நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் வழக்கறிஞர்களாக இருந்த காலகட்டத்தில் மிக திறமையாக வாதாடியவர்கள். அவர்கள் கண்டறியப்படுகிறார்கள். கண்டறியப்பட்டு இவர்களை நியமித்தால் சரியாக இருக்கும் என்று தலைமை நீதிபதியோ அதற்கு அடுத்த அளவில் இருக்கக்கூடிய கொலிஜியம் சிஸ்டம் அனுப்புகிறது. அனுப்புவதற்கு பிறகு பல்வேறு விதமான ஃபார்மாலிட்டிஸ், ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு முறை அது அவங்கள உளவு பிரிவுக்கு அனுப்புவாங்க. இவர்கள் மீது வேறு ஏதாவது கட்சிக்காரர்கள் கிளைண்ட்ஸுக்கு ஏதாவது புகார் கொடுத்துருக்கிறார்களா என்பதை விசாரிப்பதற்காக பார் கவுன்சிலுக்கு அனுப்புவார்கள். அதுக்கப்புறம் லோக்கலாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு அனுப்பி இவர்களுடைய நடத்தை எப்படி, வழக்கறிஞர் தொழிலில் இருக்கும்பொழுது வேறு ஏதாவது தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்களா மற்றதை பற்றி விசாரிக்கிறாங்க. அதற்கு பிறகு மனது வைத்தால் அது ரிப்போர்ட் இருந்தால் தான் அவங்கள நீதிபதியாகிறாங்களே தவிர, மீதி இருக்கக்கூடியவங்கள சாதாரணமாக இருக்கக்கூடிய எத்தனையோ பட்டியல்கள் அனுப்பப்பட்டு நிறைய பேர் நிராகரிக்கப்பட்டும் இருக்கின்றார்கள். இன்றைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய வாதம், சுப்ரீம் கோர்ட்டில் அவர் சொல்கிறது உங்களுடைய வேலை, நீங்கள் நீதிபதி வேலை மட்டும் பாருங்கள், ஜட்ஜ் த கேஸ், டோன்ட் அப்பாயிண்ட் தி பிரதர் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அடுத்தவர்களை நியமிக்காதீர்கள்னு சொல்லிட்டு, அப்பாயின்மெண்ட் குடியரசுத் தலைவர் தான், இவங்க யாரும் செய்யறதில்ல, ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷனே. உங்களுக்கு சொல்றீங்க அப்பாயின்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப கடுமையாக பேசுறாங்க. அப்ப கடுமையாக பேசுறாங்கன்னு சொன்னாங்கன்னா, இவங்க என்ன எதிர்பார்க்கிறார்களோ இவர்கள் அதுக்கு நாங்கள் ஒரு குழு ஒன்று அமைப்போம், அந்த குழுவின் மூலமாக நாங்கள் செய்வோம், அந்த குழு தான் இதெல்லாம் முடிவு செய்யப்படும் என்று சொல்லி ஒரு ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆக்ட் என்று ஒரு ஆக்டை கொண்டு 99வது அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வரணுன்ற மாதிரி வராங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு அவர்களுக்கு பயன்படும், பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும்? இதில் இன்னொரு கருத்தையும் சொல்கிறாங்க. இல்லை, அதற்கு முன்பு இந்த கொலிஜியம் சிஸ்டம் வருவதற்கு முன்பு நாங்கள்லாம் அப்படி தானே அப்பாயின்ட் பண்ணோம், அப்போல்லாம் சரியாக இல்லையா அப்படின்னு சொன்னால், அப்போ ஏகப்பட்ட அளவில் மிக அதிகமான அளவில் புகார்கள் வந்ததற்கு பிறகு தான் 93 இந்த பிரச்சனையை கொண்டு வராங்க. மீண்டும் நாங்கள் அங்கே தான் பேக் டு பெவிலியன் அப்படின்னு சொன்னால், மீண்டும் இந்த ஆக்டை நாங்கள் மாற்றணும், அது பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அப்போ எங்கே போகிறது? அது ஒரு ஒரு முறையான
இந்த சட்டம் மூலமாக மட்டுமே அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சரியான அளவு இல்லை. இது இப்பொழுது ஆரம்பகட்ட விசாரணை நடந்து விட்டுக்கிது. இந்த ஆரம்பகட்ட விசாரணையில் தான் வந்து இதை சொல்கிறாங்க. இன்னும் போக போக இந்த அரசாங்கம் ரொம்ப கடுமையாக நடந்துக்கணும். ஏன்னா இந்த நில கையெடுப்பு சட்டத்தில் எந்த அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்களோ அதே போல் இதுலேயும் நடந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. போக போக அதை பற்றி பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளும் விவாதிக்க முடியுது. அதில் இன்னொரு சின்ன ஆஸ்பெக்ட் கூட ஒன்று இருக்கு. யாருடைய வழக்கை நீதிபதிகள் விசாரிக்கிறார்களோ அந்த வழக்குதாரர் வந்து நீதிபதியை நியமிக்கிறதுங்கிறது வந்து சரியா இருக்காது. அது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. கோர்ட்ல பாத்தீங்கன்னா பாதி கேஸ் வந்து கவர்மெண்ட் தான். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லுது, என் கேஸ்லாம் நீங்க தான் விசாரிக்கிறீங்க, அதனால வந்து ஒன்னே நான் தான் நியமிப்பேன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னு வைங்களேன், அது எப்படி நியாயமாக இருக்கும்? பாதி கேஸ், முக்காவாசி கேஸ்னு கூட நான் சொல்லுவேன். ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா முக்காவாசி கேஸ் கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் ஏற்கனவே வந்து அடிஷனல் பிபிஸ் மற்ற ஜிபிலாம் அப்பாயின்ட் பண்றாங்க. எப்படி பல அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரி தான் நீதிபதி நியமனம், கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படிதான். இந்த மாதிரி ஒரு நியமனம் நடந்தால் கிட்டத்தட்ட அரசு நிர்வாகம் என்ன சொல்லுதோ அதுதான் நீதித்துறையிலும் நடக்குங்கிற மாதிரி ஒரு சூழல். அதுக்கு தான் கவர்மெண்ட் எதிர்பார்க்குது. நான் தான் அப்பாயின்ட் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சால அப்பாயின்ட் பண்ணுவேன், நான் சொன்னா யார் வந்து எஸ்ன்னு போடுவாங்களோ அந்த மாதிரி அப்பாயின்ட் பண்ணுவேன், நீ சொல்றாள் வந்து நீ அது சுதந்திரமா செயல்படுவான், என் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டான் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க மனசுக்குள்ள இருக்கிறதுனால தான் அவங்க இந்த மாதிரி வந்து சொல்றாங்க, நான் தான் அப்பாயின்ட் பண்ண, உனக்கு என்ன ரோல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இன்டைரக்டா வந்து நான் பாத்துக்கிறேன், ஏன் எனக்கு யார் வேணுங்கிறத நான் பாத்துக்கிறேன், நீ ஏப்பா இது பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி தான். இப்ப ஏற்கனவே பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ல வந்து வரவங்கள தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராகவும் கவர்மெண்ட் லீடராகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் அரசுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அளவில் தான் தீர்ப்புகள் சொல்லுவாங்க. நீதிபதிகள் வழக்கை விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கறதுல எந்த விதமான தலையீடும் அரசு செய்யலன்னா அவர்கள் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கிறார்கள். நீதித்துறையின் சுதந்திரத்தில் தலையிடவில்லை அரசுன்னு தானே பொருள். நீங்க வந்து யார் அப்பாயின்ட் பண்ண நீதிபதியாக இருந்தாலும் வழக்கினுடைய சிறப்பான தன்மைகளுக்கு ஏற்ப சட்டத்தின்படி தானே தீர்ப்பு கொடுக்க போறாங்க. சட்டத்தின்படி தான் தீர்ப்பு கொடுக்கணும். ஆனா சட்டம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது இருக்கு பாருங்க, அது அவர்களுடைய மனோ ரீதியில வந்து என்ன நினைக்கிறாங்களோ. எல்லா கேஸ்லயும் சட்டம் பியூரா வர்றது கிடையாது. எந்தெந்த சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சு நீங்க ஊர்வலம் போகலாம் அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்னு, பொதுமக்களுக்கு பாதிக்குப்பா, நீ இந்த ரோட்ல போகாதன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம், இவனுக்கு ரைட் இருக்குதா இல்லையா, போட்டுமே, பொதுமக்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு தான் வந்ததா ஆகும் இப்படியும் சொல்லலாம். அதனால என்ன மாதிரி வந்து முடிவு பண்றது அப்படிங்கிற அவர்களுடைய சைக்காலஜிக்கல் இன்புட்டை பொறுத்து இருக்குது, எப்படி நினைக்கிறாங்க அதை பொறுத்து தான் இருக்கு. அதனால அது வந்து ஒரு சுதந்திரமாக இருக்கக்கூடிய நீதிபதி, சுதந்திரமாக செயல்படக்கூடிய நீதிபதிகள் வந்து சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் ஒரு அரசியல் கட்சி ரீதியிலாக அல்லது ஒரு அரசியல் கட்சியை வந்து மிகப்பெரிய அவங்க மேல ஃபெய்த்தை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து நீதிபதியாக இருந்து அதை முடிவு பண்றதுக்கு வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்னு இல்லாம போச்சுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜுடிஷியரியே செத்து போயிடும், டெமோக்ரஸியே செத்து போயிடும். அரசியல்வாதிகளை நான் கவர்மெண்ட் நான் சொல்ல வரல, கவர்மெண்ட்ங்கிறது ஒரு நியூட்ரல் ஆர்கனைசேஷன். ஆனா அரசியல்வாதிகள், எஸ்பெஷலி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்களே, அவர்கள் ரொம்ப, நம்ம நாடு இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதுக்கு, நம்ம மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு இந்த அரசியல்வாதிகள் தான் காரணம். இவ்வளவு வெல்த் இருந்தோம், நாடு வந்து இவ்வளவு பாவர்ட்டியா இருக்குதுன்னு சொன்னா எல்லாம் மிஸ்மேனேஜ்மெண்ட். தனக்கு வேண்டியால் வரணும், தனக்கு வேண்டிய விஷயங்கள் நடக்கணும், எல்லாம் சுயநலம். இப்படிப்பட்ட சுயநலம் நீதித்துறையிலும் நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய நீதிபதிகளே பார்த்து என்ன செய்யறாங்க. அதுவும் சாதாரண இப்ப புதுசா வந்த நீதிபதி சொல்லல, டாப் மோஸ்ட் நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ், அவர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி ஈக்குவல் டு கவர்னர், அவர் சொல்றாரு. அவருக்கு அடுத்த ரெண்டு நீதிபதிகள் சேர்ந்து சொல்றாங்க, நாங்கெல்லாம் பாக்குறோம், இத்தனை வருஷம் பார்த்தோம், நல்லா செய்யறாரு, இவர் நல்லபடியா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இட் இஸ் ஆல்சோ நாட் ஃபைனல். இது என்ன செய்யறாங்க, இந்த ரெக்கமெண்டேஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அங்க இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய மொத்த நீதிபதிகளுக்கும் மொத்த நீதித்துறைக்கும் தலைவராக இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கு அடுத்து 2 பேர் 3 பேர் என்ன சொல்றாங்க, பாக்குறாங்க, அசஸ் பண்றாங்க. ஹைகோர்ட்ல முடிவு வந்து அதுல வந்து ஃபேவரிட்டிசம் எதுவும் இருக்காதா? ஃபேவரிட்டிசம் வந்து 99%, 1% வந்து ஸ்மால் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு, அதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனால் மேக்ஸிமம் என்ன பார்த்தீங்கன்னா 99% அது கரெக்டாக தான் இருக்கு. இதுவரை எங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சில ஸ்மால் மிஸ்டேக்ஸை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சிஸ்டத்தை, சப்போஸ் வந்து இப்ப அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிஸ்டம் வந்து அதை விட இன்னும் பெட்டர் 100% இருக்குன்னு வைங்களேன், ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணலாம். ஆனா இப்ப இருக்கிற சிஸ்டத்தை விட இவங்க வந்து இப்ப புதுசா கொண்டு வரக்கூடிய சிஸ்டம் இன்னும் மோசமா தான் இருக்கேன்டா. இதுல அரசியல்வாதிகளோட நுழைஞ்சிடறாங்க. 3 பேர் வந்து நீதிபதிகளாம், 3 பேர்கள் வந்து அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய ஆட்டலாம். அப்படின்னு இருக்கும்போது இது எப்படி வரும்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு காம்ப்ரமைஸ். நான் சொல்றது நீ வந்து ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நடக்கும், இல்லாட்டி அப்படியே கிடக்கட்டும். ஆனா நீங்க அதை சட்ட அமைச்சகம் செய்யுது அப்படின்னு பார்க்க முடியாது. சட்ட அமைச்சகமே செய்யலையே. சட்ட அமைச்சகத்துல யார் இருக்கிறா, யார் கண்ட்ரோல் பண்றா? சட்ட அமைச்சர் யாரு? அரசியல்வாதி. அதுக்கடுத்து இன்னும் 2 பேர் அதுல அப்பாயின்ட் பண்றாங்க. யார் அப்பாயின்ட் பண்ணோம்? அரசியல்வாதி தான் அப்பாயின்ட் பண்ணோம். அப்படின்னு இருக்கும்போது வந்து இன்டர்ஃபியரன்ஸ் வந்து டூ மச் ஆகும். இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டத்துல
இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி அனுப்புனா கூட சட்ட அமைச்சகம் அதை பரிசீலனை செய்யும். சட்ட அமைச்சகம் பரிசீலனை செய்து இல்லை இது இவர்கள் வந்து நியமிப்பதற்கு தகுதியானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்களும் ரிஜெக்ட் தான் பண்ணுறாங்க. அதை இல்லை இவங்களை போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு எந்த நீதிபதி கொலிஜியம் சிஸ்டமும் இவங்களை போடணும்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் பரிந்துரை பண்ணுறாங்க. இறுதி முடிவு எடுக்கிறது வந்து இறுதி முடிவு அவங்க தான் பண்ணுறாங்க. அப்ப இந்த ஆணையம் தேவையே இல்லை. முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நீதிபதிகளுடைய பார்வை அடிப்படையில் தான் வந்து சட்டம் வருது. 309 ஐபிசி 309 தற்கொலை. இந்த தற்கொலை பண்ணுறாங்கன்னா பொழைச்சிட்டான்னா அவனை வந்து தண்டனை 5 வருட தண்டனைன்னு இருந்தது, இல்லைன்னா அவ்வளோதான் போகிறது. ஆனால் இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை சொன்னாங்க. மீண்டும் என்ன பண்ணாங்க, இல்லை தற்கொலை செய்து கொள்வது குற்றம்தான் வன்னு சொல்லிட்டு அந்த அன்கான்ஸ்டியூஷனல் சொன்னதை அதை ரத்து பண்ணிவிட்டு மீண்டும் அதை வந்து அமலுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இல்லை அது அன்கான்ஸ்டியூஷனல் தான், அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 309 வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக ஒவ்வொரு முறையும் அந்த பார்வை ஒவ்வொரு நீதிபதிகளுக்கு மாறுபடும்போது என் மேல் பூசப்பட்டிருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய சாயம், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய எண்ணங்கள் இருக்குல்லையா, அது வந்து நீதி தீர்ப்புலி எதிரொலிக்கும். அப்படி அரசாங்கம் நியமிக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்திற்கு இதனால் நல்லது நடக்கும் என்று அவர்களுடைய எண்ணத்தில் இருக்குது, தீர்ப்புலி எதிரொலிக்கும். தற்கொலை முயற்சிக்கு வந்து ஓராண்டு 5 ஆண்டுகளா? அப்போ ஐரோம் ஷர்மிளா சானுக்கெல்லாம் ஓராண்டுன்னு போட்டு போய் கொடுத்துட்டு அது நீதிபதியுடைய டிஸ்கிரிஷன். தொடர்ந்து 10 வருஷமாவே ஓராண்டுன்னு தான் கொடுத்துருக்கிறதாக தெரியுது. தட் இஸ் டிஸ்கிரிஷன் தான். அந்த கேஸை வச்சு பார்க்கும்போது ப்ரொவிஷனே வந்து ஓராண்டு தானோ அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. 5 ஆண்டுகள் அது அவருடைய டிஸ்கிரிஷன் பவரில் வந்து அதை வந்து அதிகமாக அவன் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது மீண்டும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இப்படித்தான் நீதிபதிகள்லாம் நியமனம் பண்ணணும்னு சொல்லும்போது எப்படி ஜுடிஷியல் டெரரிசம் சொல்லிட்டு அரசியல்வாதிகள் வந்து ஜுடிஷியலில் வந்து சத்தம் போடுறாங்களா, அதே அளவில் வந்து இது வந்து அரசியல்வாதிகளுடைய டெரரிசம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன், அகெயின்ஸ்ட் தி ஜுடிஷியல் சிஸ்டம். நீங்க எப்படி இருந்தாலும் சட்ட அமைச்சகம் தான் இறுதியாக முடிவெடுக்குது அப்படிங்கும்போது இந்த சிஸ்டத்தை கொண்டு வர அமைச்சகம் வந்து இறுதியாக முடிவெடுக்கல, இறுதியாக முடிவெடுக்க சட்ட அமைச்சகம் கொடுக்கறத தன்னுடைய ரோலை வந்து ப்ளே பண்ணுறதில்ல. இல்ல சட்ட அமைச்சகத்திலிருந்து குடியரசுத் தலைவர்கிட்ட போனதுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவர் அதுல புதிதாக எந்தவித மாற்றத்தையும் செய்ய போறது இல்ல தானே. அவருக்கு அத்தாரிட்டி இருக்கு, அவருடைய இருக்கு, அவர் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி. இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் சரியில்லைன்னு சொன்னா குடியரசுத் தலைவர் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், நீங்க ரீகன்சிடர் பண்ணுங்க, இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப குடியரசுத் தலைவர் வந்து ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு விடும் பொழுது நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் வந்து அவருக்கு என்ன வேலை அப்படிலாம் எடுத்து வைக்காது. ஒரு முதல் குடிமகன் இந்த தன்னுடைய அரசியல் சாசன வேலையை செய்யும் பொழுது நிச்சயமாக வந்து என்ன பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட்ல ஏதோ சொல்லியிருக்கிறார் என்ன பார்ப்போம், மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுவாங்க. பண்ணி மறுபடியும் இல்லை இதெல்லாம் வந்து பரவாயில்ல, ஒன்றும் சரியில்லை, அல்லது நீங்கள் சொல்கிறது வந்து வேற வகையாக இருக்குது, நாங்கள் மறுபடியும் அதை ரீட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது தென் குடியரசுத் தலைவர் அப்பாயின்ட் பண்ணுவார். அதனால் செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் ஏற்கனவே இருக்குது, வேணா கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி ப்ரொசீஜரில் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் இருக்கக்கூடிய ப்ரொசீஜரில். அதை விட்டுட்டு வந்து நான் அரசியல்வாதியை நான் நுழைவேன், நீ ஆளை நீ எப்படி அப்பாயின்ட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறது வந்து மிஸ்கன்செப்ட். இந்த வழக்கு முதல் நாள் தான் நேற்று நடந்திருக்குது. இனி தொடர்ந்து நடக்கும்போது அரசு இன்னும் கடுமையாக நடந்து கொள்ளும்னு நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க. இது வந்து எங்களுடைய பிரெயின் சைல்டே இல்ல அப்படின்னு சொல்லி அரசு சொல்லுது. நாங்க இதை கண்டிப்பாக கடுமையாக நடந்து கொண்டு நடைமுறைப்படுத்த வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, இது எங்களுடைய பிரெயின் சைல்டே இல்லை, முந்தைய அரசினுடைய பிரெயின் சைல்டு தான் சொல்லுவாங்க. அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் கூட்டணியாக இருந்தாலும் சரி, இது பிஜேபி கூட்டணி அரசாங்கம் இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து ஜுடிஷியல் சிஸ்டத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது அரசியல்வாதிகளுடைய மனப்பாங்கு, அதை வந்து நம்ம எதுவும் மாற்ற முடியாது. அது அந்த அரசாங்கம் செஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பல இதை நாங்கள் மாற்றுகின்றோம், அதை இதையும் மாற்றணும்னு சொல்லிட்டு மாற்றிட்டு போகலாமே, பழைய கொலிஜியம் சிஸ்டம் தொடரும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இதை எதுக்கு இவங்க பிடிச்சிட்டு தொங்கணும்? அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்பது, அவர்களுக்கு செக்குன்னு ஒன்று இருக்கிறது இப்போ ஜுடிஷியரி மட்டும்தான். இந்த ஜுடிஷியரியை டொசைல் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அரசியல்வாதிகள் வந்து அவங்க தான் சுப்ரீமே, இங்கே வந்து அப்புறம் அவ்வளோதான், நம்ம எல்லாம் வந்து அரசியல்வாதி காலையே கடக்க வேண்டியதுதான். அப்படிதான் இப்போ சுச்சுவேஷன் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால் அவர்களுக்கு சாதகமாக அனைத்தையும் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரொசீஜர் மாற்றுறாங்க. இதெல்லாம் வந்து முள்ளு மாதிரி இருக்குதோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதுதான் இந்த அட்டம். நாடு முழுவதும் கடந்த ஆண்டில் 2014 644 மத மோதல்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி மத்திய உள்துறை இணையமைச்சர் மக்களவையில் நேற்று தகவல் சொல்றாரு. இது 2013ஆம் ஆண்டை விட குறைவாக இருக்குங்கிறது கூட அந்த ஒப்பீடுல வருது. 2013 823 மத மோதல்கள் நடந்ததுன்னு சொல்றாரு. அப்போ 2013 விட 2014 மத மோதல்கள் இங்கு குறைவாக நடந்திருக்கு அப்படின்னு அந்த செய்தியில தெரியுது. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அந்த ஆண்டை விட அது குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்றது அந்த ஒப்பீடே ரொம்ப தப்பான ஒன்று.
மத மோதல்கள் எங்கிருந்தாலும் அது வந்து கண்டிக்கப்படக்கூடியது, அது கொடும் கரங்களால் ஒடுக்கப்பட வேண்டியது. அந்த செய்தியிலே கடந்த ஆண்டு மத மோதல்களில் 95 பேர் பலியாகி இருக்கிறார்கள், 95 மனித உயிர்கள் பலியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாங்க. அதில் நல்லா பாருங்கள், தமிழ்நாட்டில் மத மோதல்கள் இல்லை. அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவருடைய இயக்கம். ஆனால் எங்கெங்கெல்லாம் மத மோதல்கள் அதிகமாக இருக்கிறது என்று பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியும் அவருடைய கூட்டாளிகளான சங் பரிவாரங்களும் எங்கெல்லாம் அதிகமாக தங்களுடைய கொடுங்கரத்தை நீட்டியிருக்கிறார்களோ, மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்று இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட மாநிலங்களில்தான் மிக அதிகமான மத மோதல்கள் இருக்கிறது. மத மோதல்கள் வந்து சமீப காலமாக தமிழ்நாட்டில் இல்லை. 98, 99 அந்த 98, 99 இப்போ பொதுவாக நீங்கள் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது இங்கே இல்லை. கர்ஃப்யூங்கிறத ஒன்று வந்து தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது, இன்ன வரைக்கும் அது யாருக்குமே தெரியாது. ஆனால் நீங்கள் கர்நாடகாவில் கூட எடுத்து பாருங்கள், அந்த செய்தியிலே கர்நாடகாவிலே கிட்டத்தட்ட 74 மத மோதல்கள் நடைபெற்றிருக்கின்றது, ஆந்திராவிலே மோதல்கள் நடைபெற்றிருக்கின்றது. ஆக கர்நாடகாவிலே ஏற்கனவே பிஜேபியினுடைய ஆட்சி நடந்தது. அதனால் அவர்களது ஓட்டுக்காக மத மோதல்களை அதிகரித்திருக்கலாம், அல்லது மற்ற இடங்களில் அதே போல் நடந்து வருகிறது. எப்படி இருந்தாலும் இந்த மத மோதல்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். அது ஆட்சியாளர்களே மதவாதிகளாக இருக்கும்போது இது எப்படி அவர்கள் கொண்டு வருவார்கள், அதை ஒடுக்குவதற்காக செய்வார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இதற்கு சரியான சீரான பிரச்சாரங்கள், மதத்திற்கு எதிரான பிரச்சாரங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து போராட வேண்டும். பிரிந்து இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள்லாம் இதற்கு எதிராக, மதத்திற்கு எதிராக கண்டிப்பாக ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை தான் இது வந்து காட்டுகின்றது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மதம் வேறு, அரசியல் வேறு. மதத்தை வந்து அரசியலில் கலக்கக்கூடாதுங்கிறது வந்து தத்துவ ரீதியிலான கொள்கை. ஆனால் நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், மதத்தை அடிப்படையாக வைத்து தான் அரசியல். நான் வந்து மதத்தை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற ஒரு குரூப்பு, இன்னொன்று மத ரீதியிலாக நான் வந்து பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு குரூப். இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் அவங்களுக்குள்ளார வந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு குரூப்பை வந்து தனக்கு சப்போர்ட்டாக வரணும், தனக்கு ஓட்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஏதோ ஒன்று பேச வேண்டியது, அது ஒன்று சப்போர்ட்டாக பேச வேண்டியது, அதை எதிர்த்து பேச வேண்டியது. இந்த மாதிரி பேசும்பொழுது அவர்களுக்கு இடையில் வந்து டிஃப்ரென்சஸ் வந்து அதிகமாகுது. இதில் தான் மத மோதல்கள். இதுக்காக தான் 10 வருஷத்துக்கு முன்னால் காங்கிரஸ் கவர்மெண்ட் இப்போ போச்சு. அதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் இந்த பிஜேபி முடிஞ்சு காங்கிரஸ் வந்த சமயத்தில் அவருடைய போல் மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது கம்யூனல் வயலன்ஸ் பில்லை கொண்டு வருவோம், அதன் மூலமாக மத மோதல்களை உடனடியாக நிறுத்துவோம், மத மோதல்கள் நடந்துச்சுன்னு சொன்னால் மத்திய அரசு படையை உடனடியாக கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி நாங்கள் சட்டத்தை கொண்டு வருவோம், இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. எப்போ? 10 வருஷத்துக்கு முன்னால். அதுக்கு பின்னால் வந்து இவர்கள் இந்த நீதிபதிகள் நியமனத்தில் ரொம்ப அவசரம் கட்டுறாங்க பாருங்கள். இந்த அவசரத்தில் வந்து 100ல் 1 கூட அவங்க காமிக்கவே இல்லை. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பில்லுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை ரொட்டீனாக பார்லிமெண்ட்டில் வச்சு உடனே வந்து நிலை குழு அமைச்சரும், அந்த குழு அமைச்சரும், இந்த குழு அமைச்சரும் அப்படி அனுப்பிச்சுட்டாங்க. அவங்க வருஷ கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன், அந்த பில்லே பிரயோஜனம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு தேதிக்கு அது என்ன ஆச்சுனே தெரியல. இதுதான் அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் அமைதி நிலவ வேண்டும் என்ற அக்கறையில் செய்யக்கூடிய விஷயம். அதனால் அவங்களுக்கு வந்து மத மோதல்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக தான் இருக்குதே தவிர, எல்லா அரசியல்வாதி நான் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். மத மோதல்கள் நடக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு வந்து ஓட்டு என்ற ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது, ஓட்டு கன்சாலிடேட் ஆகும். அதுக்காக தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து மதத்தின் அடிப்படையில் ஒரு மனித உயிர் பலியானாலும் சரி, அது வந்து மிகவும் துக்கப்பட வேண்டிய விஷயம். அதை இந்த நீதிபதிகள் நியமனத்தில் வந்து காட்டக்கூடிய அக்கறையில் அட்லீஸ்ட் ஒரு 10ல் 1 அரசியல்வாதிகள் காமிச்சு உடனடியாக மதத்தை அரசியலிலிருந்து தூக்கி எறிந்து விட்டு மனிதனை மனிதனாக நினைத்து அவர்கள் நடக்க வேண்டும். நடந்தால் இந்த மத மோதல்கள் முற்றிலுமாக அழிக்கப்படும். மனித உரிமை என்ற பெயரில் அமைப்புகளை தொடங்கி சமூக விரோதிகள் கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபடுகிறார்களா அப்படிங்கிற கேள்வியை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு டிஜிபிகிட்ட கேட்டிருக்கு. அந்த செய்தியை படித்து பார்க்கும்போது இன்னும் பல கேள்விகளை கடந்த காலத்திலையும் உயர்நீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அரசிடமிருந்து முழுமையான பதில் வரலன்னு அவர் குறிப்பிடுறாரு. அதை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னால் இன்றைய நாளிதழில் இந்த செய்தியை எப்படி போட்டிருக்காங்கிறத ஒரு முறை பார்த்துடலாம். மனித உரிமைங்கிற பேர்ல அமைப்புகளை தொடங்கி சமூக விரோதிகள் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுறாங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அமைப்புகள் எப்படி செயல்படுகின்றன, இதற்கான நிதி ஆதாரம் எங்க வருது அப்படின்லாம் கேட்கிறாரு. இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக இது, அதுல கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் பார்த்தா ஒரு உணர்வு வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த செய்தியையும் அவருடைய உத்தரவையும்? இது வந்து
உயர்நீதிமன்றம் செய்யக்கூடிய மிகவும் சரியான ஸ்டெப்ஸ் இது. அவங்க என்ன செய்கிறாங்க, அதாவது வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து தன்னுடைய பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, தன்னுடைய பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஷீல்டு எடுக்கிறாங்க, ஒவ்வொரு கலர் எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் அரசியலில் சேர்ந்துடுறாங்க, ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, அரசியல் வேணாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தன்னுடைய தான் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பர்சன், தான் ஹி கேன் டூ எனிதிங் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அமைப்பு. எந்த ஒரு ஆர்கனைசேஷனையும் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து எந்த விதமான பேசிக் குவாலிஃபிகேஷனும் கிடையாது. கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்கன்னு வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கலாம். இதுதான் வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன். அதன் அடிப்படையில் இவங்க என்ன செய்கிறாங்க, கன்சியூமர், ஹியூமன் ரைட்ஸ் இந்த மாதிரி பெயர்களை வந்து வைத்துக்கொண்டு ஒரு அசோசியேஷன் வச்சு பெரிய போர்டு, பெரிய பேனர் இந்த மாதிரி வச்சுட்டு காரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். மனித உரிமை ஆணையர் தமிழ்நாடு, சென்னை மாவட்டம், அகில இந்திய மனித உரிமை ஆணையம், இந்த மாதிரிலாம் பேர் வந்து பெரிய பெரிய போர்டு, ரெட் கலரில் பெருசாக போர்டு வந்து காருக்கு முன்னால் இருக்கும், காருக்கு பின்னாலே இருக்கும், ஒரு கொடி அவங்க வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு டால் பிளாஸாவில் போக வேண்டியது. டால் பிளாஸாவில் போயிட்டு வந்து அவங்க எப்படி இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறாங்க, இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பாடி, ஒரு நேஷனல் பாடி, ஒரு ஸ்டேட் பாடி, இந்த மாதிரிலாம் வந்து இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி யாரும் பணம் கட்டுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் அது ஒன்று. அதாவது ரெண்டாவது, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு அக்யூஸ்ட் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு வைங்களேன், அதில் இருக்கும் சில சமயம் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நிறைய இடங்களில் நடந்துட்டு தான் இருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் வந்து மனித உரிமை அமைப்புலேருந்து வர்றோம், மனித உரிமை கமிஷன்லேருந்து, இவங்க போர்டு பெருசாக வந்து விசிட்டிங் கார்டு அடிச்சுக்க வேண்டியது கொடுத்து நாங்கள் இதுலேருந்து வரோம்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு அவங்ககிட்ட கட்ட பஞ்சாயத்து பேச வேண்டியது. கட்ட பஞ்சாயத்துங்கிறது ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடியது வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போய் எஸ்ஐ இன்ஸ்பெக்டரை மிரட்டி இது பண்ணி அவங்ககிட்ட ஒரு கட்ட பஞ்சாயத்து. ஒரு ஜென்யூனான அமைப்பா இல்லையாங்கிறத போலீஸால வெரிஃபை பண்ண முடியாது. இல்ல இதுல அமைப்புல எங்க ஜென்யூன் இருக்குது? அதாவது என்ஜிஓஸ் அப்படிங்கிறது வந்து மனித உரிமை சம்பந்தமாக இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணலாம். மனித உரிமை மீறல்கள் நடக்கும் பொழுது அதை வந்து அதுக்கான அத்தாரிட்டிஸ் நாலேஜுக்கு கொண்டு போகலாம். இதுதான் அவங்களுடைய ரைட்டு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, அங்க போய் பஞ்சாயத்து பண்ண வேண்டியது. கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க, அந்த மனித உரிமை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புரோக்கர் வேலையும் பண்றாங்க. இவங்களுக்கு வருமானங்கள் எல்லாமே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புரோக்கர் வேலை பண்றதுனால வர்றது. அதே மாதிரி மக்கள் மத்தியில் வந்து இதை வச்சுக்கிட்டு வந்து ஒரு இவங்க ஒரு அசம்பிள் ஆயிடுறாங்க. அசம்பிள் ஆகிட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பியூட்ஸ் இருக்கு பாருங்க, இவங்கள்ட்ட ஏதாவது டிஸ்பியூட்ஸ் ரெஃபர் ஆகும் பொழுது, ஈவன் வீடு காலி பண்ணுறது, பண வசூல், இந்த மாதிரி இருக்கும் பொழுது நாங்கள் மனித உரிமை அமைப்பு வச்சிருக்கிறோம், எங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கு, இல்லை அப்படின்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் யாரும் எங்கள்கிட்ட ஒன்றும் வர முடியாது, நாங்கள் சொல்கிறதா ஃபைனல், இந்த மாதிரிலாம் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி அதில் வருமானம் வசூல் பண்ண வேண்டியது. அடுத்து இந்த ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி வந்து ஒரு ஒன்றும் இல்லாத கட்சி அவங்களே உருவாக்கிடுவாங்க. அவங்களே உருவாக்கிக்கிட்டு மாநில செயலாளர், மாவட்ட செயலாளர், இந்த மாதிரிலாம் ஒரு பதவி அவங்க கொடுத்துக்கிட்டு வந்து அவங்களுக்குன்னு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸை கிரியேட் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி மனித உரிமை அமைப்புகள் என்ற பெயரில் சமூக விரோதிகளும் பல பேர் வந்து தனக்கு சோசியல் ஸ்டேட்டஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வந்து இந்த எல்லா விதமான ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டிஸையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நிதர்சனமான உண்மை. வழக்கறிஞர்கள்கிட்டே உதாரணமாக நானே சொல்றேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆள் என்கிட்ட வர்றார், என்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை கேட்கிறார், ஒரு வழக்கு சம்பந்தமா கேட்கிறார். ஹி இஸ் எ தேர்ட் பார்ட்டி, ஹி வாஸ் எ தேர்ட் பார்ட்டி. நான் சொல்றேன், நீங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இன்னொரு வழக்கு சம்பந்தமாக நீங்க வந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது, நீங்க உள்ள ஆபீஸ்க்கு வந்ததை தப்பு, கெட் அவுட் அப்படிங்கிறேன். என்ன சொல்றாரு, சார் நான் வந்து வடசென்னை மாவட்டத்துடைய துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிறார். எதுல துணை பொதுச் செயலாளர்னு கேட்டா, நான் மனித உரிமை அமைப்புல நாங்கள் துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிறார். நான் கேட்கறேன், மனித உரிமை அமைப்புல துணை பொதுச் செயலாளர் உனக்கு எங்க ரைட் இருக்கோ என்ன போய் பண்ணி அப்படின்னு சொன்னா, நான் வந்து எனக்கு ரைட் இருக்கு நான் கேட்கறேன் அப்படிங்கிறார். அப்புறம் நான் போலீஸ்ல வந்து சொல்லி அவங்க வந்து ஆளை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு என்னன்னு விசாரிச்சாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து இந்த மனித உரிமை அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி மாதிரி நிறைய வந்து செயல்பட்டு இருக்காங்க. நிறைய அபியூஸ். இது வந்து இப்ப வழக்கறிஞர்களான நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஓரளவு அவங்க பவர் உள்ளவங்க, ஓரளவு சட்டம் தெரிஞ்சவங்க, இவங்களுமே வந்து பல சமயங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். ஒரு தடவை என்ன, ஹைகோர்ட்டுக்குள்ள ஒரு வண்டி பெரிய போர்டு மனித உரிமை ஆணையம், ஆணையர் மனித உரிமை அமைப்பு அப்படி சொல்லி போட்டிருக்கு. ஆணையர் மனித உரிமை அமைப்பான், ஆணையர்னா கமிஷனர், மனித உரிமை அமைப்புன்னு ஒரு பெரிய போர்டு இருக்குது. பார்க்கவும் நானும் இன்னும் கொஞ்சம் அட்வொகேட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம். ஒன்று சேர்ந்து அவனை வர சொல்லி, அந்த ஆளை யார் வண்டியை கொண்டு வந்தாங்களோ வர சொல்லி போர்டை கலட்டியான்னு சொல்லிட்டு வண்டி கீயை வாங்கிட்டு நேராக வந்து அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் இக்பால் இருந்தார், நேராக கொண்டு போயிட்டோம். கொண்டு போய் ஹைகோர்ட்டுக்குள்ளரே இந்த மாதிரி வந்திருக்காங்க. ஹைகோர்ட்டுக்குள்ள அட்வொகேட்ஸுடைய வண்டி மட்டும் தான் வர முடியும், ஸ்பெசிஃபிக்காக டைரக்ஷன் இருக்கு. இந்த வண்டி எப்படிங்க வந்துச்சு, பிரைவேட் பார்ட்டி இந்த மாதிரி போர்டு வச்சிருக்கான்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தோம். அவர் பார்த்துட்டு ரெஜிஸ்டார்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் எதாவது பார்த்து இது பண்ணிக்கணும்னு சொல்லி என்கிட்ட சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி டிஸ்பியூட்ல எல்லாம் வந்து நீங்கள் வந்து போகாதீங்க, நீங்கள் பாட்டு பேசாமல் உங்கள் தொழிலை பாருங்க அப்படின்றார். ஒரு வகையில் கரெக்டு தான். ஆனால் சட்டம் தெரிந்த எங்களையே, எங்க கேம்பஸ்குள்ளரே வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ராடுகள்லாம் நடக்கும் பொழுது
நாங்க பார்த்துட்டு அமைதியாக இருந்தோம்னு சொல்லி சொன்னா வேற என்ன செய்ய முடியும்? யாரும் என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி நிறைய நடக்குது. அதனால வந்து நீதியரசர் கிருபாகரன் செய்யக்கூடிய இந்த விஷயங்கிறது நாங்க அனைவரும், வழக்கறிஞர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக வந்து வரவேற்கிறோம். இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்குதுல்ல. நீதிபதி கிருபாகரன் கேட்கிற பல கேள்விகள் வந்து பொருள் உள்ளது அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற வாதத்துல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. நீங்களும் அவருடைய கருத்தை, அவருடைய பார்வையை ஆதரிக்கிறீங்க. நண்பர் சிராஜுதீன் பார்வை ஆதரிப்பதை விட நீதியரசர் கிருபாகரன் பார்வை வந்து முழுமையாக நான் வந்து ஒத்துக்கொள்கிறேன், ஆதரிக்கிறேன். வரவேற்க வேண்டியது ஒவ்வொரு வழக்கறிஞருடைய கடமை. 1993 ஹியூமன் ரைட்ஸ் சட்டம் என்று ஒன்று ஏற்படுத்தி எங்கெல்லாம் மனித உரிமைகளுக்கு எதிரான அத்துமீறல்கள் நடக்கிறதோ அதை பற்றி விசாரிக்கப்பட வேண்டும் என்று ஐநாவை சொன்னதற்கு இணங்க ஒரு சட்டத்தை இயற்றி அதற்கு ரூல்ஸும் ஃப்ரேம் பண்ணி அங்கங்கு கமிஷன்கள் நடைபெற்று வருகின்றது. சென்னையில் நடைபெறுகிறது. அதேபோல் புதுடெல்லியிலே தேசிய மனித உரிமை கமிஷன் நடைபெற்று வருகிறது. அவர்களுக்காக இருக்கக்கூடிய பவர், என்கொயரி பண்ணக்கூடிய பவர், இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய பவர், இந்த மனித உரிமைகள் எப்படி மீறப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி விசாரித்து இழப்பீடு அளிக்கக்கூடிய வகையிலே அவர்களுக்கு பவர் கொடுத்திருக்கிறார். ஒரு வகையிலே ஃபேக்ட் ஃபைண்டிங் பாடி என்று சொன்னாலும் கூட இந்த மனித உரிமை அமைப்புகள் அந்த மனித உரிமைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அக்கறையும் ஆர்வமும் பொதுமக்களிடம் அதிகரித்திருக்கிறது. இப்பொழுது நீதியரசர் சொன்னது போல யாரும் இந்த மனித உரிமை அமைப்பு என்று தான் பெயர் வைத்துக் கொள்கிறார்களே தவிர யாராவது ஒருவர் இது முன்சிப் கோர்ட், இது சிட்டி சிவில் கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அமைப்பு என்று வைத்துக்கொள்வதே கிடையாது. ஆணையம் என்று சொன்னால் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஆணையத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி ஆணையத்திற்கு சொல்லலாம். சொல்றதே வந்து நீங்க சொல்ற ஐநாவினுடைய வழிகாட்டுதலின்படி உருவான தேசிய மனித உரிமை ஆணையம், மாநில மனித உரிமை ஆணையம்ங்கிறதெல்லாம் ஆணையம்னு புரிஞ்சுக்கலாம். மனித உரிமை மனித உரிமை மனித உரிமை சொல்லும்போது நீங்க சொல்ற கேஸ் எல்லாம் வந்து ஆணையர் அப்படின்னு ஆணையர்னே போட்டு வராங்க. நான் கோர்ட்னு யாரும் போட்டு வர்றது கிடையாது. இப்போ கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போற நீதிமன்றம் யாரும் போட்டு வரது கிடையாது, ட்ரிபியூனல் யாரும் போட்டு வரது கிடையாது. ஆனா மனித உரிமை மட்டும் போட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா வரல. மனித உரிமை மட்டும் போட்டுக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மனித உரிமை சட்டத்தில் இந்த மனித உரிமைகளை பற்றி செயல்படுத்துவதற்காக, இதை பற்றி மக்களிடம் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக சில அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள். இதை மிஸ்யூஸ் செய்வதற்காக, தவறாக வழிநடத்துவதற்காக இன்னும் சில புற்றிசல் போல் சில அமைப்புகள் எல்லாம் உருவாகி வருகிறது. 12/10/2009 இந்த டிஃபெண்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இவங்களுக்காக ஒரு காங்கிரஸ் நடக்கிற ஒரு ஒரு கூட்டம் நடக்குது. அதில் வந்து முடிவெடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 13 தீர்மானங்களை போட்டு முடிவெடுக்கிறார்கள். என்னவென்று சொன்னால் மனித உரிமையை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீதிபதி அந்த ஆணையத்திற்கும் மற்றதற்கும் எந்த அளவுக்கு பாலமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லி அவர்களுடைய ரோல் என்ன தெரியுங்களா? மனித உரிமை நடந்தால் அதை வந்து சொல்ல வேண்டும், எங்கே மனித உரிமை ஆணையத்திற்கோ அல்லது எடுக்க சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் சட்டத்தை தங்களுடைய கைகளில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை தெளிவாக சொல்ல. கிட்டத்தட்ட 13 இப்போ சொன்னால் அதுக்கான நேரம் வந்து குறைவு. ஆனால் இதெல்லாம் வந்து கவலைப்படுறதே கிடையாது. இவர்கள் வந்து விசாரணைக்கும் கிடையாது, இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போதே ஒரு கார்டு கொண்டு போய் காட்டானா சர்வதேச மனித உரிமை அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் ஏற்கனவே இந்த மனித உரிமை வழக்குகளே சில காவல் அதிகாரிகளுக்காக ஆஜராகி இருக்கின்றேன். அப்படி ஆஜராக இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 பக்கம் தவறாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கு, 2 பக்கமும் கேஸ் போட்டுட்டு உட்காந்து விசாரிக்கிறாங்க. ஒருவர் உள்ளே நுழைகிறார், நான் மனித உரிமை அமைப்பு என்று சொல்லிக்கொண்டு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, மனித உரிமைன்னா அது வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் தான்ப்பா, நீ மனித உரிமைன்றது கிடையாது, இது எப்படி நீ கேட்கலாம், அது மாதிரி சொல்லலாம், முதல்ல அந்த மனித உரிமைன்றது வந்து எடுத்துகிட்டு வா, எல்லாம் ஒன்று உள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சொல்கிறார். உடனே டிஎஸ்பிகிட்ட போகிறார். டிஎஸ்பி அதே தான் சொல்கிறார். 2 பேர் மேலேயும் இவர் வந்து ஹியூமன் ரைட் கமிஷனுக்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருனா, அந்த பார்ட்டியை வச்சு நாங்கள் உள்ளே போனோம், எங்களை வெளியே துரத்திட்டாங்க, எங்களை அடிச்சிட்டாங்க, எங்களை திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கப்புறம் இது சம்மந்தமாக விசாரித்து அறிக்கை அனுப்புவோம் அப்படின்னோடனே டிஎஸ்பி அந்த ஆளை வர வைக்கிறார். என்னங்க நான் எதுவுமே சொல்லலையே, ஏன் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டோடனே வெளியில் வந்து அடுத்த நிமிஷமே தந்தி இருந்த காலகட்டம், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, உடனே தந்தி என்னை ஹியூமன் ரைட் கமிஷன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லி மீண்டும் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாங்க. அதுக்கு ஒரு கேஸ். ஆக இது ஒரு வகையில் இல்லை, மனித உரிமை மீறல் நடக்கிறது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, எல்லா காவல் நிலையங்களும் நடக்கிறதுங்கிறது வேறு. ஆனால் இப்படி அந்த எதேச்சதிகமாக அதை வந்து பயன்படுத்தி, தவறாக பயன்படுத்தி அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்களுடைய பின்னணி என்ன என்பதை பற்றி அவர் வந்து கேட்குறார். காவல் நிலையத்தில் காவல்துறையால் மனித உரிமைகள் மீறப்பட்டதுன்னா
PUCL, OCDR அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் வந்து மனித உரிமைகளை பற்றி பேசி அதை பொதுமக்களிடத்தில் எடுத்து சொல்லி ஒரு விசாரணைக்கான ஏற்பாடுகள் கோரி ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. அந்த கோரிக்கையை இயக்கத்தை முன்னெடுத்துட்டு போவாங்கிறத பார்த்துருக்குறோம். இந்த தேசிய மனித உரிமை ஆணையம், மாநில மனித உரிமை ஆணையம்லாம் வந்து இப்போ வேறு விதமான இதில் வந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி பல்வேறு பெயர்களில் வேறு சில அமைப்புகளை, அதாவது அந்த OCDR, PUCL இருக்கக்கூடியவர்களே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க சமூக விரோதிகள்னு சொன்ன காலம் உண்டு. இப்ப சமூக விரோதிகள்னு நன்றாக அறியப்பட்டவர்களே மனித உரிமை ஆணையத்தை ஹிஸ்டரி ஷீட்டர்லாம் பண்றாங்கிறத தடுப்பதற்கு வேற எதுவும் வழி கிடையாதா? நீங்க அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிட்டா இந்த வழக்கு மூலமாக அந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் தான் தடுக்க முடியுமா? வேற வழியே கிடையாதா? காவல்துறைக்கு இந்த அதிகாரமும் கிடையாதா? இல்லை, இது இந்த மாதிரி வந்து நேம் வைத்துக் கொள்வது தவறு, இதை வந்து ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டேட் அது ஒரு இந்த தமிழ்நாடு சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேமை வந்து அமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னு சொன்னால் சொசைட்டிஸ் மட்டும் தான். நிறைய பேர் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணும்போது ட்ரஸ்ட்டில் வந்து இந்த நேம் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு எந்த விதமான கைட்லைனும் கிடையாது. எந்த நேம் வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பதிவு செய்யாமல் நம்ம பாட்டுக்கு ஒரு அமைப்பு வந்து பதிவு செய்யாமல் ஒரு நேம் வச்சுருக்கோம்னு வைங்களேன். தமிழ்நாடு மனித உரிமை அமைப்பு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு அந்த அமைப்புல அந்த பேர்ல நேம் இருக்குதோ என்னமோ தெரியாது. சும்மா நான் சும்மா ஜஸ்ட் மனசுல தோணுது சொல்றேன். இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு அட்ரஸை போட்டுக்கிட்டு வந்து இதுல வந்து மாநில தலைவர், மாவட்ட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு ஒரு கார்டை கொடுக்குறோம்னு வைங்களேன். இதை பேன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால இப்போ உள்ள ஃபர்ஸ்ட் ஒரு நெசசிட்டி என்னன்னு சொன்னா, மனித உரிமை அல்லது கன்சியூமர் இப்படிங்கிற இந்த நேமை வந்து அந்த நேமில் வந்து அமைப்புகள் பதிவு செய்யப்பட்டோ பதிவு செய்யப்படாமலோ எந்த அமைப்பும் யாராவது வைத்திருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து அஃபென்ஸ்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இது கொண்டு வரணும். அதை மிஸ்யூஸ் பண்ண அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ண போலீஸ்ல நம்ம கொடுத்துறோம். சங்கமா இருந்தாலும் சரி, சொசைட்டி எதா இருந்தாலும் சரி, ட்ரஸ்டா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஈவன் அந்த மாதிரி இல்லாம சாதாரணமா இவங்களே வந்து பேர் வச்சிருந்தாலும் சரி, அந்த மாதிரி வந்து பேர் வைப்பதை முதலடியாக ஸ்டாப் பண்ணணும். ஆனா அதே சமயம் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமலும் பார்த்துக்கணும். திடீர்னு என்ன பண்ணுவாங்க, நம்ம பாட்டுக்கு வந்து போறோம். இப்போ நாங்கள் வழக்கறிஞர்களே இருக்கிறோம். நார்மலாக வழக்கறிஞர்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வேலை கிடையாது. நாங்கள் வந்து வாதாட வேண்டியது கோர்ட்டில் மட்டும்தான். ஆனால் ஒரு சில வழக்கறிஞர்கள் வந்து ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் நிறைய ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சப்போஸ் அவங்க செய்கிறது ஏதாவது தப்பாக செய்கிறாங்க, அதை கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்களேன். இமிடியேட்டாக போலீஸ் என்ன பண்ணோம், தவறாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் உடனே இந்த மாதிரில வந்து மனித உரிமைன்னு சொன்னாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான கேஸ் போடுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அல்லது பார்ட்டிஸே இப்போ ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்காங்க. தனக்கு ரெசிஸ்டன்ஸ் வரும்போது அது ரெசிஸ்டன்ஸை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஐடியா இன்னொரு வழக்கறிஞர்களை சொல்லிக் கொடுப்பார். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்காங்க. அடுத்து இன்னொரு ரிமார்க்கபிள் விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி மனித உரிமை என்ற வார்த்தையை அதிகமாக துஷ்பிரயோகம் பண்ணுறதுல ஒரு சில வேலையில்லாத வழக்கறிஞர்களும் பின்னால் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வழக்குகளை அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு, தனக்கு வருமானத்தை உண்டாக்குவதற்கு இந்த மாதிரி அமைப்புகளை தன்னுடைய பேக்ரவுண்டாக பயன்படுத்துகிறாங்க. பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும், பெரிய பேனர் இருக்கும், நான் வந்து மனித உரிமை அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பேர் அந்த மாதிரி சம்திங் நேம் வச்சு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பெரிய பெரிய பேனர்ஸ் அங்கெல்லாம் இருக்கும். வச்சு நாங்கள் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். அடையாரில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போர்டெல்லாம் இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் யாருமே ஒன்றும் பண்ணுறது கிடையாது. பார்க்கும்போது தெரியும். பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யாருன்னே தெரியாது அந்த ஒரு அட்வொகேட்டுடைய பேனர், அது ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த மாதிரி தங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தேடுறது, தங்களுக்கு வந்து கேஸை வந்து கொண்டு வருவதற்காக இது பண்ணுறது. அடுத்து வந்து இந்த மாதிரி போகும்பொழுது பஞ்சாயத்து இந்த மாதிரி ஸ்டேஷன் இந்த மாதிரிலாம் போகும்பொழுது வந்து தனக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பயன்படுத்துறதுக்கு வழக்கறிஞர்களும் ஒரு சில வழக்கறிஞர்கள், நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, வேணா ஒரு 1% சொல்லலாம் மொத்தத்தில், இந்த வேலை இல்லாத வழக்கறிஞர்கள் சட்டம்னா என்ன தெரியாத ஆட்கள்லாம் ஒரு சில பேர் வைக்கலாயிடுறாங்க. அந்த மாதிரி ஆட்களை வந்து இந்த பேரை வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள். அதையும் ஸ்டாப் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், பார் கவுன்சிலுக்கும் ஒரு மேண்டேட் கொடுக்கணும். இந்த மாதிரி நீ ஏதாவது வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி பயன்படுத்தாங்கன்னா நீ ஆக்ஷன் எடுன்னு சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை செய்ய வேண்டியிருக்கு. இதுல பெயர் தெரியாதன்னா அதாவது ரொம்ப பிரபலமாகாத பல்வேறு அமைப்புகள் இருக்கும். இந்த அமைப்புகளில் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் என்ன, இந்த அமைப்புகளை நடத்த எங்கிருந்து அவர்களுக்கு பணம் வருது, வெளிநாடுகள்ல இருந்து நிதி உதவி வாங்குறாங்களாங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் அவர் வந்து டிஜிபி கிட்ட கேட்கிறாரு. காவல்துறை இதெல்லாம் வந்து முறையாக விசாரித்து அந்த தகவல்களை எல்லாம் நீதிமன்றத்துக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? இல்லை, அவங்க நினச்சா என்ன வேணாலும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அவங்களுக்கான கான்வர்சேஷன் எந்த அளவுக்கு யார் யார்கிட்ட அவங்க பேசுகிறாங்க, யார் யார்கிட்ட இவங்க வந்து என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி. இப்போ மனித உரிமை அமைப்புன்ற பேரை வச்சுக்கிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள், அந்த கட்டடத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட போய் அவங்க கேட்குறான், நீ வந்து இந்த பகுதியை வந்து ஆக்கிரமித்து கட்டியிருக்க,
இதை நான் உடனே வந்து நான் வந்து கார்பரேஷனுக்கு சொன்னாலும் அது முனிசிபாலிட்ட சொன்னாலும் கட்டடத்தை வந்து இடிக்கிற மாதிரி வரும். அதனால் வந்து எனக்கு இவ்வளோ பணம் கொடு அப்படின்னு கேட்குற அளவுக்கு அது வந்து போயிருக்கு. அப்போ இதை நடத்தணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஒன்று இந்த மாதிரியான ஒரு இல்லீகலாக வந்து பணத்தை வாங்குறது, அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் வந்து பணத்தை வந்து பெறுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி தான் வந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடியதில் இப்போது மனித உரிமை கமிஷன்கள் விசாரிக்கக்கூடிய வழக்குகளில் பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், அப்புறம் கான்ஸ்டபிள்ஸ், இந்த ஹெட் கான்ஸ்டபிள்ஸ், இந்த 4 பேருக்குள்ள மட்டும்தான் விசாரிக்கக்கூடிய அளவில் வந்து கமிஷன்கள் வந்து இயங்குது. இன்னும் கமிஷனுடைய வரம்பு அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் டிஐஜி, ஐஜி, இவங்கள்லாம் வந்து ஏதாவது தப்பு செய்கிறாங்க, மனித உரிமைகளை மீறி நடக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு வந்து அஞ்சுகிறார்கள். ஏற்கனவே வந்து இது சம்பந்தமான இவங்க வர்றதும் கிடையாது, வரமாட்டாங்க. அப்படியே வந்து சொன்னால் கூட ஃபேக்ட் ஃபைண்டிங் பாடி இவங்க வந்து சொல்ல முடியும், தீர்ப்பு வந்து சொல்லணும்னா அதை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் வந்து இன்னும் ஹியூமன் ரைட் கமிஷனுக்கு வந்து கொடுக்கப்படவில்லை. ராஜேஷ் தாஸ் என்கின்ற ஒரு போலீஸ் அதிகாரி இப்போ இருக்கிறாரு. அவர் மேலே வந்து ஒரு வழக்கு, அந்த வழக்கில் வந்து அபராதம் விதிக்கிறாங்க. ஹைகோர்ட்டுக்கு வரார், ஒரு நீதிபதி சொல்கிறார் இது வந்து ராஜேஷ் தாஸ் வழக்கில் வந்து விசாரணையை சொல்லி நடந்து இது மாதிரி பண்ணியிருக்கு, ஆனால் ஃபேக்ட் ஃபைண்டிங் பாடி தான் அவங்களுக்கு, அவங்க வந்து இதை வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த இழப்பீடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் வந்து ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்கிறார். இதற்கு பிறகு வேறொரு நீதிபதி இருக்கிறார், விஜயகுமார் என்கின்ற ஒரு வழக்கில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபேக்ட் ஃபைண்டிங் பாடியாக இருந்தால் கூட கவர்மெண்ட் அதிகாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பணம் கட்டணும், அதுக்கு மேலே ஒரு அப்பீலுங்கிறது வந்து தனியாக போட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக தீர்ப்பு சொல்கிறார். 2 தீர்ப்பில் எந்த தீர்ப்பு சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒரு வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது. அப்துல் சத்தார் என்கின்றவரோட வழக்கு, அந்த வழக்கு நான் தான் நடத்தினேன். அது வந்து இன்றைக்கும் நிலுவையில் இருக்குது, யாருடைய தீர்ப்பு வந்து மேலே வந்துருக்கு. ஆக இன்னும் ஹியூமன் ரைட் கமிஷனுக்காக இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள் அது வந்து அதிகப்படுத்தணும். உண்மையாக இருக்கக்கூடிய அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிற தேசிய மனித உரிமை கமிஷனாக இருந்தாலும் சரி, மாநில அளவில் இருக்கக்கூடிய மனித உரிமை கமிஷனாக இருந்தாலும் சரி, இதற்கான அதிகாரங்களை வந்து அதிகப்படுத்தி வரம்புகளை கொஞ்சம் விரிவுபடுத்தி செய்தாங்கன்னா சரியாக இருக்கும். அதிலே இந்த ஆக்டில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வரலாம். நம்ம நண்பர் சிராஜுதீன் சொன்னது போல் தடை செய்யணும்னு சொன்னால் இந்த மனித உரிமை அமைப்பு, கழகம், மன்றம், நுகர்வோர் மனித உரிமை விழிப்புணர்வு மன்றம், இப்படியெல்லாம் பேர், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பெயர்கள் யாரும் வைக்கக்கூடாது என்பதில் இந்த சட்டத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். ரூல்ஸ்லேயும் இந்த வழக்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து கொண்டு வந்தால்தான் இப்படிப்பட்ட போலிகளை வந்து நம்ம வந்து களை எடுக்க முடியும். அதே போல் இவர்களுக்காக வரக்கூடிய பணம் எங்கிருந்து வரக்கூடியது என்பதுக்கு வந்து தனியாக அளவில் வந்து விசாரணை செய்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து வரும். அதில் ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே வந்து போலீஸால் கண்காணிக்கப்படக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களுடைய முகத்தை முன்னால் வைத்துக்கொண்டு சிலர் பின்புலமாக இருந்து கொண்டு அமைப்பு நடத்தக்கூடியகிறார். இதையும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்கிறது. அந்த பீரியாடிக்கல் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது இந்த சட்டத்தில். பீரியாடிக்கல் ரிப்போர்ட் வந்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணும். எந்த அளவுக்கு வந்து மனித உரிமைகள் ஆணையம் விசாரிச்சிருக்கு, போனது வந்து பற்றிய முழுமையான விவரங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வரும்பொழுது பீரியாடிக்கல் ரிப்போர்ட் வரும்போது இவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னங்கிறத பற்றி வந்து ரிப்போர்ட் வந்ததுன்னா அது வந்து இந்த போக்கை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சரியான ஒரு வாய்ப்பாக அமையும். இப்போ இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இடைக்கால உத்தரவு தான் அவர் வந்து நீதியரசர் கிருபாகரன் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது முடிக்கும் போது ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு வரும்ன்றத நான் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இறுதியான கேள்வி, இது இடைக்கால உத்தரவு தான் வந்திருக்குது. இது இறுதி விசாரணை முடிந்து இறுதி தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி இதை சரி செய்வதற்காக அரசு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கணும்னா எடுக்கலாம். இறுதி தீர்ப்பு வரணுங்கிறதுக்காக அரசுக்கு வந்து எதுவுமே வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாடிக்கும் சரி, பார்லிமெண்ட்டுக்கும் சரி, எல்லாத்துக்கும் வந்து ஆக்ட் அமெண்ட் பண்ணுறதுக்கு பவர் இருக்கு. ஆனால் அந்த பவரை எக்ஸசைஸ் பண்ணுறத வைக்க வேண்டிய பொலிட்டீஷியனுக்கும் பொலிட்டிக்கல் வில் இருக்கணும். சப்போஸ் யாராவது ஒரு பொலிட்டீஷியன் வந்து பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பொலிட்டீஷியன் இதனால பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். ஓவர் நைட்டு இமிடியேட்டாக ஆர்டினன்ஸாக வரும், அவசர சட்டமே வரும். ஆனால் அதே சமயம் அவனுக்கு வந்து சப்போர்ட்டாக ஏதாவது ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு வைங்களேன், இருக்குதுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு கோர்ட்டுடைய ஆர்டர் வந்து அப்படியே தான் கிடக்கும். அடுத்து ஒரு புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும், இருக்கக்கூடிய சட்டத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறதுக்கெல்லாம் வந்து அரசு அது கோர்ட்டுக்கெல்லாம் எந்த பவருமே கிடையாது. கோர்ட் என்ன செய்யலாம், இந்த மாதிரி செய்யுங்களேன், செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசுடைய கவனத்திற்கு இந்த விஷயங்களை கொண்டு வரலாம் அதிகபட்சம். அதுக்கடுத்து வந்து ஃபைனலாக செய்ய வேண்டியது வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ் தான். பட் இது வந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க.
ஒரு சட்டங்களில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் நீதிபதி வந்து இது அவங்க நாலேஜுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஃபைனல் தீர்ப்பு வர்ற வரையிலும் கூட வந்து அரசாங்கம் வந்து வெயிட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு சட்டம் கொண்டு வர்றதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் இன் த டைரக்ஷன் ஆஃப் தி கோர்ட். அரசாங்கமா வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தானாக வந்து செய்ய வேண்டிய விஷயம். இப்போ வந்து பெரிய அளவுக்கு இந்த பேப்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லி இப்ப நம்ம டிஸ்கஷனுக்கு வந்துருச்சு. பேப்பர்ல எல்லா பேப்பர்லயும் பெரிய நியூஸா போட்டிருக்காங்க. இப்பவே செய்யணும், செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.